இத பாருங்க, நம்ம காதலிச்ச விஷயம் எப்படியாவது வேதாக்கு தெரியாதா வரும். அதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், நீங்க நேர்மையா இருக்கீங்கன்னு வேதா நினைப்பா. என்னடா பேசுற? இதுதான்டா தப்பு. வேதாஜி கிட்ட இந்த விஷயத்த சொல்றது ஒரு கை மண் இல்லப்பா, ஒரு லோடு மண் எடுத்து நீயே உன் தலையில கொட்டிக்கிறதுக்கு சமம். என்னங்க, ஃபுல்லா குடிச்சிட்டீங்களா? சரி விடுங்க. மாமாவுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து படுக்க வச்சுட்டேன். அதான் அவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. என்னங்க, எல்லா பொண்ணுங்களுக்கும் தாங்கிட்ட எதையாவது மறைக்கிற புருஷன் தான் கிடைச்சிருப்பான். ஆனா எனக்கு மட்டும்தான் இவ்வளவு வெளிப்படையான புருஷனா நீங்க கிடைச்சிருக்கீங்க. நீங்க என்கிட்ட எதையுமே மறைச்சதில்ல. உண்மையிலேயே நீங்க என் புருஷனை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. டைரி நான் சில நேரத்துல மறந்து போய் சில விஷயம் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்கேன். அதை இப்ப உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. அப்புறம் போன ஆகஸ்ட் 20ஆம் தேதி நீங்க என்கிட்ட காஃபி கேட்டீங்க. நான் மறந்து போய் டீ போட்டுட்டேங்க. காஃபி பவுடர் தீந்து போச்சுன்னு பொய் சொல்லி நான் உங்களை டீ குடிக்க வச்சுட்டேன். அப்ப நான் உங்ககிட்ட பொய் சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க. அப்புறம் செப்டம்பர் 10 அன்னைக்கு நீங்க அவசரமா என்கிட்ட 500 ரூபாய் பணம் கேட்டீங்க. நீங்க வைன் ஷாப் போறீங்கன்னு நினைச்சு நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் நீங்க குடிக்கிறதையே விட்டுட்டீங்கன்னு. அப்ப நான் காசு இல்லைன்னு போய் சொல்லிட்டேன். அதுக்கும் என்ன மன்னிச்சிருங்க. வேதாஜி, இப்போ எதுக்கு நான் இதெல்லாம் சொல்லுங்கிறீங்க? இல்லைங்க, இன்னைக்கு நாம புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் நான் உங்ககிட்ட மறைச்ச சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சதில்ல. ஆனா நான் அப்படியா? எனக்கு தெரியாமலே நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்கேன். அதான் ஒன்னொன்னா இதுல நோட் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப சொல்லிட்டேன். நான் உங்க அளவுக்கு உண்மையா இல்லைனாலும் ஓரளவுக்கு உண்மையா இருக்கணும்ல, அதுக்கு தாங்க. கரெக்டாங்க? கடவுளே, வேதாஜி வேதாஜி வேதாஜி, நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் அவளை வருத்தலாம் கிடையாதுங்க எனக்கு. நீங்க ஏங்க நான் எதுக்கு என்ன போகுதெல்லாம் பேசினுக்கிறீங்க? அப்படிலாம் இல்லைங்க. மற்ற விஷயத்துல நீங்க எப்படியோ, ஆனா முழு நம்பிக்கைன்னு வரும்போது நான் உங்களுக்கு கீழே தாங்க.
இந்த விஷயத்துல நீங்க தாங்க பெஸ்ட். தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் முக்கியமான ஒண்ணுங்க. அந்த வாழ்க்கைய உங்களை மாதிரி நம்பிக்கையான கணவரோட சேர்ந்து ஆரம்பிக்க போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அந்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாம கூட நான் மறைச்ச எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களை மாதிரிலாம் வராதுங்க. ஐயோ, நான் ஒரு துரோகிங்க. இதுக்கு மேல என்னால முடியாது. என்னங்க துரோகின்னு வளர்றீங்க? இல்ல, நான் நான் ஒன்றும் சொல்லலண்ணா. அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் வளரிட்டேன். விடுங்க நீங்க. இல்ல, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. இல்லைங்க, நான் எதுவும் சொல்ல வரலங்க. நான் ஏதோ வளரிட்டேன். விடுங்க. இல்லங்க, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, ஆனா சொல்ல மாட்டீங்க. என் மேல ஏதாவது கோவமா? ஐயோ, இல்ல என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா? ஐயோ, என்னங்க நீங்க? பரவாயில்ல, சொல்லுங்க. நான் உங்களுக்காக மாத்திக்கிறேங்க, சொல்லுங்க. இல்லங்க, ஏங்க உங்களாண்ட ஒரு குறையும் இல்லைங்க. எல்லா குறையும் என்னடதாங்க இருக்குது. என்னதான் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துல என்னோட மனசு நீ இவ்வளவு ஃபீல் பண்ணுங்கிறீங்க. பெரிய விஷயத்தை உங்களால மறைச்சிட்டங்க. நான் தாங்க பாவி. என்னங்க, என்ன விஷயம்? அது மல்லிகா இருக்குதுல்ல, நானும் மல்லிகாவும் ஒருத்தர் லவ் பண்ணோங்க. விளையாடாதீங்க. எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியல உங்களுக்கு. சும்மா போய் சொல்லிக்கிட்டு. ஐயோ வேதாஜி, நான் சத்தியமா விளையாடலங்க. உண்மையதாங்க சொல்றேன். நான் 2 பேரும் லவ் பண்ண உண்மைங்க. அந்த போட்டோ நீங்க பார்த்த லெட்டரு அது எல்லாமே உண்மைங்க. நாங்க ஒருத்தர் விரும்பினது உண்மை வேதாஜி. ஆரம்பத்துல நமக்கு கல்யாணம் புதுசுல ஒருத்தர் பிடிக்காது, பேசி விட மாட்டோம். அந்த நேரத்துல மல்லிகா அவர் ஆதரவு இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு நாள் திடுதிப்புன்னு எங்க போறேன்னு சொல்லாம இங்க போயிட்டா. அதுக்கப்புறம் தான் நம்ம 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். நீங்க மனசுக்குள்ள வந்தீங்க. ஆனா நீங்க மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அணிய நான் மல்லிகாவில வெளியே தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் நான் நினைச்சு கூட பார்த்து கிடையாது. திடுதிப்புன்னு இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோட்ல பார்த்தேன். ஆனா சத்தியமா நான் பழைய மல்லிகாவெல்லாம் பார்க்கல. ஒரு ஃப்ரெண்டா தாங்க பார்த்தேன். இப்பவும் அப்படிதாங்க பார்த்துனுங்கிறேன். இந்த விஷயத்த நான் உங்களாண்ட பல தடவை சொல்லணும்னு நினைச்சிருக்கிறாங்க. ஆனா சொல்லான்னு வருவேன், சொல்ல முடியாமல போயிடுங்க. இல்ல உங்களால மறையணுன்றதுலாம் என் எண்ணம் கிடையாது. சொல்லணும் தான் நினைப்பேன். ஆனா நான் சொன்னதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? கோச்சிப்பீங்களா? இல்ல என்னை விட்டு போயிடுவீங்களான்னு எனக்கு ஒரு பயம். அவள் தான், அதான் உண்மை. மற்றபடி உங்களால மறைக்கணும்னா நான் வேதாஜி அழாதீங்க வேதாஜி. நீங்க போய் இப்படி பண்ணிட்டீங்களே. உங்களை நான் எவ்வளவு நம்பினேன். மல்லிகாவை லவ் பண்ண விஷயத்தை நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. இல்ல மறையணும்ன்றதுலாம் இல்லைங்க. நான் அன்னைக்கு போட்டோ காட்டி உங்ககிட்ட கேட்டல. நீங்க அப்பவே சொல்லிருக்கலாம்ல. அழாதீங்க வேதாஜி. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்களை மலை மாதிரி நம்பி இருந்தீங்க. உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய சில உடைச்சிட்டீங்க. அதை என்னால தாங்க முடியல. இல்லங்க, நான் அப்படி நினைச்சு பண்ணலங்க. நீங்க தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ்.
சொல்லு மல்லி. நாகராஜ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க போறீங்க. அதான் வாழ்த்து சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். வாழ்த்துகளா? எல்லாம் போச்சு, ஊத்தி மூடியாச்சு. என்ன நாகராஜ் சொல்றீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சா? எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்லுங்க. ஆமா மல்லி, நீ சொன்ன மாதிரி வேதா ஜெயண்டனா நம்ம பழைய கதையெல்லாம் என்ன மல்லிகா சிரிச்சுக்கிட்டே இருக்க? வேதாவையும் நாகராஜையும் பிரிக்கிறதுக்கு நான் போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. அதான் என்னோட இந்த சந்தோஷத்துக்கு காரணம். வாவ், சூப்பர். ஆமா, எனக்கு ஒரு டவுட். என்ன? எல்லாமே உன்னோட பிளான் தானே எனக்கு தெரியும். ஷாஜகானையும் மும்தாஜையும் கூட்டிட்டு வந்தது அதுவும் உன்னோட பிளான் தானா? இல்ல, அவங்க வந்ததெல்லாம் உண்மைதான். அந்த பிரச்சனையும் உண்மைதான். ஆனா அந்த பொண்ணு என்கிட்ட பேசும்போது அவ புருஷன் அடிக்கடி பொய் சொல்றா அப்படிங்கிற விஷயத்த சொன்னா. அப்போதான் எனக்கு இந்த விஷயமே ஸ்ட்ரைக் ஆச்சு. வேதாவையும் நாகராஜையும் இந்த விஷயத்துல இழுத்து விடணும்னு எனக்கு தோணுச்சு. நான் நினைச்ச மாதிரியே அவங்க 2 பேரையுமே இந்த உண்மையான விஷயத்துக்குள்ள இழுத்து விட்டேன். வேதா அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல நாகராஜ பத்தி ரொம்ப நல்ல விதமா பேச ஆரம்பிச்சா. அப்பதான் நாகராஜ்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சது. இதை எப்படியாவது யூஸ் பண்ணணும்னு நான் நினைச்சேன். நாகராஜனை தேடி வரமாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் நாகராஜ தேடி போனேன். வேதா கிட்ட இந்த காதல் விஷயத்த வேற யார் சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான்னு எனக்கு தெரியும். அதனால நாகராஜ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவன் வாயாலேயே வேதா கிட்ட நாங்க காதலிச்ச விஷயத்த சொல்ல வச்சேன். ஓ, நான் சொன்னத அப்படியே போய் சொல்லிட்டான். இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். சூப்பர் மல்லிகா, கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்ட. நானும் இது வரைக்கும் எவ்வளவோ பிளான் பண்ணேன். ஆனா என்னால இதுக்கு முன்னால கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஆனா இப்போ எனக்கு இயற்கையே ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. அதை கரெக்டா ப்ளே பண்ண ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியலடா மச்சி. என்னது? என்ன பண்றதுன்னு தெரியலையா? ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து அப்பாவி மாதிரி என்ன பண்றதுன்னே தெரியலடா அப்படிங்கிறியா? இங்க பாரு, ஸ்கூல் பையனுக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேடா. கேட்டியாடா நீ? அப்படின்னா என்ன பண்ண?
உண்மையா பேசுனேன். தப்பா? தப்பு தான்டா, தப்பு தான். சில நேரத்துல பொய்களை சொல்றதை விட உண்மையை சொல்றது தான்டா பெரிய தப்பு. இப்ப அந்த தப்பை தான்டா நீ பண்ணிட்டு வந்திருக்க. ஏய் புரியாம பேசாதடா. ஓ, அப்ப நீங்க எல்லாத்தையுமே புரிஞ்சுதான் பண்றீங்க, புரிஞ்சுதான் பேசுறீங்க, அப்படித்தானே? ஆமா ஆமா. டேய் டேய், என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்னு தெரியுதாடா உனக்கு? சரிடா, நீ உண்மையை சொல்லன்னு யாரா அழுதா இப்ப? டேய், இன்னைக்கு சொல்றேன்டா, உனக்கெல்லாம் லைஃப் எல்லாம் செட் ஆகுறது ரொம்ப கஷ்டம்டா. என்னடா முறைக்கிற? என்ன முறைப்பு? சரிடா, நான் உன் வழிக்கே வரேன். உண்மையை சொல்லணும்னு முடிவு தான் பண்ணிட்டேல்ல, அதான் இன்னைக்கு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன்னு சொன்னேன்லடா. அதை ஆரம்பிச்சு அடுத்த நாள் சொல்லியிருக்க வேண்டியதுடா. அன்னைக்கு அப்பவே அந்த இடத்துல சொல்லணும்னு என்னடா அவசியம்? டேய், ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல முதல்ல ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறோம். ஓப்பனா மனசுக்குள்ள எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாம பொய் இல்லாம இருக்கும் தான் சொன்னேன். அது என்னப்பா வெண்ண? டேய், நீ எல்லாம் மனுஷனே இல்லடா. அவ மனசே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவர் அப்படியே பெருசா மனசுல காயத்தோட வாழவே மாட்டாரு. இங்க பாரா, நீ சொல்ற மாதிரி எல்லாம் பார்த்தா இங்க எவனும் சோடியா வாழ முடியாது. தன்னந்தனியா தான் வாழ்ந்தாகணும். பரவாயில்லடா, பரவாயில்ல. உண்மையா பேசினேன். என் பொண்டாட்டி ஏத்துக்கல. சரி, என் நன்மை எதுப்பான்னு பார்த்தேன், அவனும் ஏத்துக்கல. பரவாயில்ல, நீங்க யாரும் என்னை பத்தி கவலைப்பட தேவையில்லை. யாருமே புரிஞ்ச என்னோட வாழ்க்கை எப்படி பண்ண உங்களுக்கு என்ன அதுக்காக நான் போய் சொல்ல மாட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன். நான் என்னெல்லாம் மாத்திக்க மாட்டேன். நான் அப்படித்தான். டேய் மாப்பிள, டேய் டேய், அட சொல்றத கேட்ட. என்ன எதுக்காக வர சொன்னீங்க? உங்க இந்த கோவம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நீங்க தெரியாத மாதிரி கேக்குறது வேடிக்கையா இருக்கு. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு உண்மையா நாகராஜும் இல்ல, நான் பழகின நட்புக்கு உண்மையா மல்லிகாவும் இல்ல. நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு சரிதான்னு நினைக்கிறியா? இவ்வளவு நாள் உண்மை என்கிட்ட மறைச்சது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? சரியான விஷயத்த தப்பாவும் தப்பான விஷயத்த சரியாவும் நீ புரிஞ்சிருக்கேங்கிறது இந்த விஷயத்துல தெளிவா தெரியுது. இங்க பாரு, நீ விரும்பியோ இல்ல நாகராஜ் உன்ன விரும்பியோ உங்க கல்யாணம் நடக்கல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் எங்க காதல பிரிச்சுது. அதே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் நாகராஜ் வேதாவோட கல்யாணத்தை நடத்துச்சு. இது எல்லாமே விதியோட விளையாட்டு. சேர்ந்து வாழ்ந்துருவோங்கிற நம்பிக்கையில தான் ரெண்டு மனசுக்கு இடையில இந்த காதலுங்கிற போர் உருவாகுது. அந்த காதலுங்கிற போர்ல ஜெயிச்சு கணவன் மனைவியா வாழ்ந்த காதலர்களை விட கல்யாணம் ஆகாமலே பிரிஞ்சு போன காதல் தான் இந்த உலகத்துல அதிகம். ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில காதலுங்கிற உணர்வு வராம இருந்தது கிடையாது. அதை கடந்துதான் நம்ம வாழ்ந்தாகணும். அதுதான் விதி. காதலை தீர்மானிக்கிற உரிமை வேணா நமக்கு இருக்கலாம். ஆனா கல்யாண வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை நம்மள படைச்ச கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. கடவுள் தீர்மானிச்சுட்டான், நாகராஜும் நீயும் கணவன் மனைவியா வாழணும்னு.